ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்ல. பங்குகள வாங்கவோ, விற்கவோ ஆலோசனை நமக்கு கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்திரியாணி பயோடெக்க பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம வந்து அத எடுப்போம். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் அந்த ஒரு நோட் பண்ண ஆர்டர்ல நான் வரிசையா டிஸ்போஸ் இது பார்க்குறோம். நம்ம வந்து அனலைஸ் பண்றோம். இவங்களோட இத புரிஞ்சு நான் இப்ப பிசினஸ் மாடல நான் புரிஞ்சுகிட்டேன். கிட்டத்தட்ட ரிலையன்ஸ், டாடா மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட்டா எமர்ஜ் ஆகுறதுக்கான பிசினஸ் மாடல் இருக்கு. இது நல்லாருக்கு. இவங்கள்ட்ட என்னென்ன பிசினஸ் இருக்கு? டயட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ் பண்றாங்க. இது மெட்ராஸ்ல இருக்கு. பயோடெக், பயோடெக்ல வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பயோ பெஸ்ட் கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. ஸோ, இப்ப இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாரி இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வராங்க. அதாவது பேட்டரி சொல்யூஷன், அத இது வந்து ஏசி டூ டிசி, டிசி டூ ஏசி அந்த கன்வர்ஷன்ல வரக்கூடிய அந்த இது வந்து ரெனியூவபிள் எனர்ஜின்னு ஸ்டோரேஜ் தான் அவங்க பண்றாங்க. இப்ப பேட்டரி சார்ஜர்ஸ், மாடுலேஸ், இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல்ஸ், யூபிஎஸ் சிஸ்டம் இதெல்லாம் தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைரியில வந்து என்யூட்ரிகா அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இது எப்படி சேல்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. அ இதுல வந்து இந்த மில்க் ரிலேட்டடான புரோட்டீன் பவுடர்ஸ் பண்றாங்க. ஐபிஎல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் பாய்லர்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. பாய்லர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பிஹெச்இஎல்லோட மோதுறாங்களா? இல்லாட்டி இவங்க நடுவுல இருக்கக்கூடிய அளவுக்கு சப்ளை பண்றதோட நிப்பாட்டிக்கிறாங்களா? அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். ஐபிஎல் ஹெல்த் கேர், இது ஹெல்த் கேர்ல வந்து பார்மஸ்யூட்டிக்கல் அண்ட் ஹெல்த் கேர்ன்னு போட்டிருக்கிறாங்க. ஃபார்மா மார்க்கெட்டிங்ன்னு போட்டிருக்கிறாங்க. ஏபிஐ சொல்யூஷன்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஃபார்மான்னு நம்ம கொண்டு வரலாம். ஏபிஐக்குள்ள வரல அப்படின்னு சொன்னாக்க, இது ஃபார்மா கம்பெனின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் தான் உள்ள போய் பார்க்கும்போது, இவங்க என்ன பண்றாங்க, ஃபார்மா மார்க்கெட்டிங் கம்பெனி தான். இவங்க ப்ராடக்ட்ட ப்ரொடியூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறதுக்கான தகவல் நம்மகிட்ட இந்த இடத்துல இல்ல. இந்த இடத்துல இல்ல. அப்ப என்னதான் பண்றாங்கன்னா, வாசன் மெடிக்கல் கேர வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரீட்டெயில் செயின் ஸ்டோர். ஆல்மோஸ்ட் இப்ப வந்து இனிமே அதெல்லாம் சரிப்படுத்தணும். எகைன் திருப்பி அங்க வந்து வாசன் செயின் ஸ்டோர் ஆரம்பிக்கும்போது பெரிய காம்படிஷன் இல்ல. ஏன்னா, அப்போலோ மாத்திரம் தான் இருந்தது. இப்பல்லாம் அப்போலோ மெடிக்கலா மெடிப்ளஸா மெட்ப்ளஸ் அந்த அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தெருவுக்கு தெரு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் வீட்டுக்கு வீடு வைக்காதது தான் பாக்கி. அந்த அளவுக்கு மைக்ரோ அ இதில வந்து செல்லிங் பாயிண்ட் அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இனிமே வாசன் எந்த அளவுக்கு அவங்க சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடலா கொண்டு வர முடியும்னு தெரியல. ஹெச்சிஎல் அக்ரி, அ இவங்க அக்ரிகல்ச்சரல் சொல்யூஷன்ஸ் நெறைய பேர் குடுக்குறாங்க. இப்ப இவங்களுக்குன்னு கொஞ்சம் ஏரியாவ பிடிச்சுக்கிட்டாங்கனாலே போதும். இது தமிழ்நாட்ல அ கவர் ஆகுது. தமிழ்நாட்ல கவர் ஆகுது. இது ஒரு ஓகே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் பண்றாங்க. சரி. இது ஒரு பெரிய மாடல். கிட்டத்தட்ட ரிலையன்ஸு, இவங்க வந்து டாடா குரூப் மாரி ஒரு பெரிய பிசினஸ் மாடல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்ளோ பிசினஸ் மாடலையும் இவங்க இது பண்ற அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் கெப்பாசிட்டி தேவ. இப்ப இன்வெஸ்ட்மென்ட் இவங்களுக்கு எப்படி வருது? பணம் எப்படி வருது? எப்படி எப்படிலாம் மொபலைஸ் பண்ணியிருக்கிறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கீ பாயிண்ட்டு. ஒவ்வொன்னுத்துலேருந்தும் நமக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் ஆகுதுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். வரிசையா நம்ம பார்ப்போம். ஒண்ணொண்ணா கவர் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் முன்ன பின்ன ஆனாலும் ஒண்ணொண்ணா கவர் பண்ணுவோம். இதுல முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அ என்னுடைய ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச் தான்னு வச்சுக்கங்களேன். அந்த கம்பெனி வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியாவோ, அ இல்லாட்டி பப்ளிக் செக்டாராவோ இல்லாம, வெறும் பிஎஸ்சில மாத்திரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஃபர்ஸ்ட்டு வந்து அத நான் சஸ்பெக்ட் பண்ணுவேன். அப்புறமா அந்த கம்பெனிக்குள்ள போய் பார்த்தா மாத்திரம் தான், ஓகே அப்படின்னு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுவோம். இவ்வளோ தூரம் இவங்க பெரிய கார்ப்பரேட் மாரி செட்டப் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஏன் என்எஸ்சில அவங்க வந்து லிஸ்ட் ஆகல அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஒரு சந்தேகத்துக்குரியதாக, எனக்கு ஒரு ஆச்சரியக்குரியதாவே இருக்கு. பட் ஷேர மாத்திரம் வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, டியூரபிலிட்டி ஸ்கோர் நல்லா இருக்கு அப்படின்னு இருக்கு. பட் மொமெண்டம் ஸ்கோர் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. அத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப இந்த இந்திராயணியோட
வந்து ஸ்ட்ரென்த் டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். பிஎஸ்சியில் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து ரூ. 76 50 பைசா இருக்குது. புக் வேல்யூ ரூ. 14 தான் இருக்குது. புக் வேல்யூ ரூ. 14 இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ வந்து 30 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம்னாக்க 39. இண்டஸ்ட்ரி பிஇ தான் 39, செக்டார் பிஇ இல்லை. இப்போ இவங்களுடைய ஹை வந்து 99 போயிட்டு 46லேருந்து 99 போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கறது இல்லை. ஃபேஸ் வேல்யூ ரூ. 10. இது ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான். கிரகம் நம்பர் 28. அப்போ 28 அப்படின்னு சொன்னாக்க அதை காட்டிலும் 2ன்னு போனால் கூட 50. புக் வேல்யூக்கு இவங்க எவ்வளோ ரூபா 5.5% ஏறிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இதே புக் வேல்யூக்கு அவன் ரூ. 100 வரைக்கும் ஏறி இருக்கிறான். கிட்டத்தட்ட ரூ. 100 வச்சுக்கோமே. ரூ. 100 வரைக்கும் ஏறி இருக்கிறான். இது ரூ. 14 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 வருதா? ஆமாம், 8 வருது. 8ன்னா 7.5 கிட்டக்க வருது. 7.5க்கு போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறான். இன்ட்ரின்சிக் கிரகம் நம்பர் 28 இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ 62 இருக்குது. ஸோ இப்போ 62 ஓகே. 62க்கு மேலே 1.5 இருந்துச்சுன்னா ஓகே. இவங்க வந்து இப்போ வந்து சிபி2 இது வந்து 1.23 இருக்குது. ஓகே. இன்னும் அது கீழே இறங்கணும். இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு கீழே நமக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கிடைக்கும்போது மாத்திரம் தான் அது சீப்பாக கிடைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். இல்லாட்டி அட் பார் ஆர் அதர்வைஸ் ஹை ப்ரைஸ்ன்னு தான் சொல்ல முடியும். இப்போ இவங்க வந்து ஹை வந்து 100க்கு வச்சுருக்கும்போது அப்போ எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்ப்போம். ரூ. 62 100க்கு வச்சுருக்கும்போது எவ்வளோ இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். கிரகம் ப்ரைஸை காட்டிலும் 37 100க்கு வச்சுருக்கும்போது 1.6 இது கொஞ்சம் கூட தான். இப்போ வந்து 0.81 இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி 0.2 0.325 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜான ப்ரைஸ் தான். ஸோ இப்போ நம்ம பிஇ அண்டு பிபி பார்க்கும்போது ஜாஸ்தியாக இருக்குது. கிரகம் நம்பர் வந்து 28 இருக்குது. இந்த 28 தாண்டி நமக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து யோசிக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோம். 28 தாண்டி எவ்வளோ மேலே போயிருக்கு? கிட்டத்தட்ட வந்து ஒரு 3க்கு மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். 3.5 வரைக்கும் போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு வருது. அப்போ இதுக்கு ஈக்குவலாக வரணும். 1 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரூ. 40 கீழே வரும். அந்த ரூ. 40 கீழே வரும்போது இது பெஸ்ட் ப்ரைஸ் வரும். வெயிட் பண்ணுவோம். இப்போ இதோட ஸ்ட்ரென்த் வந்து இப்போ வரைக்கும் ஓவர் வேல்யூடு வந்து ஹை ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்குவோம். முடிவு பண்ணிட்டு இவனுக்கு கடன் ஜாஸ்தியாக இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கடன் ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோப்பா இருக்குன்னா செல் ஜோனில் இருக்குது. கடன் எவ்வளோப்பா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்குது. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தத்தி வந்து 100ன்னு ஏறிக்கிட்டே இருக்கான். ஆனால் கண்டினியூஸாக ஏறிட்டு இருக்கிறான் எக்ஸப்ட் 2021. 21 காட்டிலும் தவிர்த்து மிச்ச இடங்கள். ஏன்னா இந்த இடம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. லாக்டவுன், பார்ஷியல் லாக்டவுன், லாக்டவுன், பார்ஷியல் லாக்டவுன். தமிழ்நாடு ஸ்டேட்டு நிறைய இருக்குதுன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகும் கொரோனாவோட லீவு 2 வாரமா 3 வாரமா விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்ஷியல் இப்படிலாம் வந்து நிறைய அது ஒரு 2, 3 மாதம் பெருசாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இப்போ அடுத்தது 2022ல் வந்து பார்த்தோம்னா 61 வந்திருந்திருக்கு. இது வந்து 20யோட ரிஃப்ளெக்ஷன் இருந்திருக்கும். அப்புறம் இப்போ வந்து 22 ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக இயங்கும்போது 163 வருது கெப்பாசிட்டியில் வந்திருக்கு. இது வந்து டிடிஎம் வந்து 178 இருக்குது. சரி, இந்த டிடிஎம் அச்சீவ் பண்ணிடுவாங்களான்னு குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தோம்னா குவார்ட்டர் ரிசல்ட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 82 வந்துருச்சுங்களா? செப்டம்பரை காட்டிலும் டிசம்பர் கூட வருது. டிசம்பர் காட்டிலும் மார்ச் 1 கூட வருது. இல்லாட்டி ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வருது. அதை நம்ம வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. சரி, நான் வந்து சும்மா இதெல்லாம் போட்டு பார்த்தேன். செப்டம்பருக்கும் டிசம்பருக்கும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 10% ஹைக் கொடுத்துருக்குறான். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 4.71 5.71 1 கூடி இருக்கிறான்னா ஆக்சுவலாக இங்கே 10 அப்படின்னு சொன்னால் 40 கூடி இருக்கணும். கூடவே கூடியிருக்கிறான். இது செப்டம்பர் ஆமாம். கூடவே பெர்சன்டேஜ் கூடியிருக்கிறான். கிட்டத்தட்ட வந்து பாருங்களேன் 3% கூடியிருக்கிறான். அதுக்கப்புறம் குவார்ட்டர் தான் நம்ம பார்க்குறோம். செப்டம்பர் 14 இது 10%னா 1.4 இந்த 1.4 எக்ஸாக்டாக கூடியிருக்கிறான் பாருங்கள்.
அதுக்கு அடுத்து செப்டம்பர் 42. அப்ப 10%ன்னா 4 46.25 வந்திருக்கணும். கிட்டத்தட்ட 46 வந்துட்டான். அப்ப இதே 10% இங்க போட்டோம்னாக்க 4 வரணும். அப்ப 44 வருவானா? 44 வரும்போது என்ன ஆகுது? அ 1, 2, 3, 44னா 120 அதுவே வந்துருச்சு. அப்புறம் 6 126 வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கிட்ட 50 எடுக்கணும். 50 எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க, சூப்பர். டிசம்பருக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10%. அப்படியே 10% தான் கூட்டிட்டு வரான். ஒரே ஒரு டைம் மாத்திரம் தான் அந்த 10% கூடல. எல்லாத்துலயும் பாருங்க அந்த 10% 10% நெருக்கி கூட்டிட்டே வரான். ஸோ அப்ப அவன் 44 வந்தான்னா, அங்கிட்டு 48 கிட்டக்க வந்துருவான். 48 கிட்டக்க வந்தான்னாக்க 176, 177 அவன் கிராஸ் பண்ணி கொண்டு போயிருவான். இப்ப வந்து இப்ப இப்ப இது வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 11%, 10% தான் அவனால சஸ்டெயின் பண்ண முடியுது. எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கூட தெரியுது. 63 மெட்டீரியல் காஸ்ட். ஒரு அவனும் பை பண்ணி தான் பண்றான். எப்படி போனாலும் நெட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜும் ஓரளவுக்கு இப்ப தான் நெட் ப்ராஃபிட்ட ஓரளவுக்கு கண்ல பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இந்த நெட் ப்ராஃபிட் ரூ. 12,00,00,000 எடுக்குறாங்கன்னா, இவ்ளோ பெரிய பிசினஸ மேனேஜ் பண்றதுக்கு இது பத்தவே பத்தாது. அ அதுதான் வந்து இருக்கு. அப்ப இவங்க பிசினஸ குரோத் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நெறைய கடனுக்குள்ள போவாங்க. ஆல்ரெடி நெறைய கடன் இருக்கு. அதனால இது வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஏறுமாங்கிறது சந்தேகம். சுனாமில அடிச்சுட்டு போய் ஏறுனா உண்டு. அதே சுனாமில அடிச்சுட்டு கீழ இறக்கினாலும் உண்டு. 2மே இருக்கு. நான் அடிச்சு எல்லா ஸ்டாக்கையும் மேல ஏத்த போறேன்னாக்க, இவனையும் ஏத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தோம்னா, ரூ. 14,00,00,000 தான் இருக்கு. அவனுக்கு டோட்டலா ரெக்வயர்மென்ட் எவ்வளவு தேவை? பாருங்களேன். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 2. அவனுக்கு எவ்வளவு தேவைப்படுது? அத பத்தின நமக்கு இங்கே டீட்டெயில்ல அது ஆனுவல் ரிப்போர்ட்ல போய் பார்த்தோம்னா, ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாமே தவிர்த்து மத்தது இப்ப பாரோயிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இந்த சைடு வந்து லாங் டெர்ம் பாரோயிங் 48. இது ஒரு 38 ஷார்ட் டெர்ம் பாரோயிங். அப்ப கிட்டத்தட்ட ரூ. 86,00,00,000 பாரோயிங்ஸ் இருக்கு. அவனுக்கு என்ன கேப்பிட்டல் ஈக்விட்டி கேப்பிட்டல் ரூ. 34 இருக்கு. ரூ. 34க்கு ரூ. 86 கிட்டக்க இது இருந்துச்சுன்னா பாரோயிங்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 86 கிட்டக்க பாரோயிங்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லீஸ் லைபிலிட்டி விட்டுருவோம். பாரோயிங்ஸ் மாத்திரம் எடுத்துக்குவோம். வந்து 86,00,00,000 இருக்குனாக்க கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் ஆஃப் த ஈக்விட்டி. 3 டைம்ஸ் ஆஃப் த ஈக்விட்டி. அப்ப நம்ம ஈக்விட்டிய காட்டிலும் 3 மடங்கு கடன்ல இருக்கு. அப்படித்தான் நம்ம கணக்கு பண்றோம். ஈக்விட்டி கேப்பிட்டல காட்டிலும் 3 மடங்கு கடன் இருக்கு. அப்ப இவன் பிசினஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா ஆக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒண்ணு கடன் வாங்கணும். இல்லாட்டி இந்த பிசினஸ் அதிரி புதிரியா போகணும். இது உடனே நடக்க போகுதா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை தான். அதனால இவன் டிவிடெண்ட் குடுக்க ஆரம்பிக்கிறது வரைக்கும் போயிட்டு, போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு லாங் டெர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, கீழ வாங்கியிருந்தா ஹோல்ட் பண்ணலாம். மேல வாங்கியிருந்தோம்னா, நம்ம ஹோல்ட் பண்றது இல்ல. இன்னொன்னு வந்து ரொம்ப மினிமமான கேப்பிட்டல். ஏன்னா, இதுல வந்து டிவிடெண்ட் குடுக்கறது இல்ல. நம்ம போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், ஒரு ஸ்டாக்க வந்து லாங் டெர்ம்க்குன்னு நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்ம வந்து அ எதோட நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட் அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன பேஸ் பண்ணும். இப்ப ஆல்டர்னேட்டிவ் சேஃப் இன்வெஸ்ட்மென்ட்னா நம்ம இன்னைக்கு எஃப்டி நம்ம சொல்ல முடியும். அப்ப அந்த எஃப்டிக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 5% 6% வட்டி வருது. அதவாது இது கிடைக்குதா? அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இது வெல்த் மேக்ஸிமைசேஷன பத்தி நம்ம பேச முடியும். அதனால டிவிடெண்டும் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொன்னா, மினிமம் கேப்பிட்டல் ஒரு ரூ. 10,000 போட்டிருக்கிறோம். ஒரு ரூ. 5,000 போட்டிருக்கிறோம். அது டெட் கேப்பிட்டலா இருந்தா இருந்துட்டு போகுதுன்னாக்க உட்டுறலாம். இது ஒரு கொஞ்சம் கூடவே போட்டிருக்கிறோம். எனக்கு இதுலேருந்து ரிட்டர்ன் வராது. இந்த ரிட்டர்னும் வந்து எனக்கு கொஞ்சம் மைண்டுல வந்து திங்கிங் ஏன்னா எல்லா ஒரு ரிட்டர்னுமே மைண்டு எந்த அளவுக்கு யோசிக்குதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ, அப்ப அது என்ன பண்ணுதுங்கிறத பார்த்து முடிவு எடுத்துக்கணும். இவனுடைய அனாலிசிஸ நம்ம பெரும்பகுதி பார்த்துட்டோம். செல் ஜோன்ல தான் இருக்கு. இப்ப இவங்க வந்து என்ன இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆனுவல் ரெவென்யூ இதெல்லாம் நம்ம வந்து குரோத் ஆகிட்டே இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் குரோத் ஆகிட்டே இருக்கு. எல்லாம் ஓகே. ஸ்டாக் பிரைஸு ஓவர் வேல்யூடு. டெப்ட் ஈக்விட்டிங்கிறது வந்து இவன் வந்து என்ன 1.37ன்னு போட்டிருக்கிறான். நம்ம வந்து 3 டைம்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒரு ரெவென்யூ. அப்புறம் அது ஒரு நெகட்டிவ். குவார்ட்டர்லி ரெவென்யூ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு என்னமோ
எத கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்குன்னா, இயர் ஆன் இயர கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்குன்னாங்க. நம்ம அந்த வருஷத்தையே கன்சிடர் பண்றதில்ல. ஏன்னா, அந்த கொரோனாலேருந்து ரெக்கவரி ஆன காலகட்டங்கள் 2 வருஷத்துக்கு நம்ம இயர் ஆன் இயர் போட வேண்டியது இல்ல. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டு அ குரோத் வந்து நல்லா இருக்கு. நம்ம ஏற்கனவே அங்க பார்த்த மாரி அ நம்பர பார்த்தோம்னா ஓகே. பிசினஸ பார்த்தோம்னா கொஞ்சம் யோசிக்கணும். இன்ட்ரஸ்ட் கவர் ரேஷியோ இருக்குன்னா, ஏன்னா ஜெனரல் ரிசர்வ் இருக்கிறதுனால ஓகே. அது பாடலாம் இவன் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ்ன்னு குடுத்துருக்கிறானா, ஆனா அத அப்படி நம்ம எடுத்துக்க முடியல. என்னால அப்படி கருத முடியல. எஃப்ஐஎஸ் உள்ள இல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ள இல்ல. யாருமே உள்ள இல்ல. அப்ப யாரு? ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் மாத்திரமே டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, புரமோட்டர்ஸ் கூட கம்மி பண்ணிட்டாங்க. ரீட்டெயில் டீலர்ஸ் மாத்திரம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, டப 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 டபன்னு விக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. அதே மாரி தான் எல்லா எல்லா இடத்துலயும் அந்த ரிஸ்க் இருக்கு. பட் ரீட்டெய்லர்ஸ மாத்திரமே நம்பி மேல போ முடியாது. இது ஒரு அட்ராக்ஷன் வரும்போது தான் எஃப்ஐஎஸ் உள்ள வருவாங்க. இப்ப நம்ம பார்த்த கணக்கு எல்லாம் எஃப்ஐஎஸ் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு தான் அவன் வந்து இப்போதைக்கு இத வேண்டான்னு ஹோல்ட் பண்ணியிருப்பான். அதனால இத வந்து எங்க ப்ராஃபிட் கிடைக்குதோ, அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வரலாம். அம் வந்துரலாம். நம்ம கீழ எல்லாம் கம்பெனி செட் ஆயிட்டு வரும். ரூ. 350,00,00,000 பிசினஸ் ஆகும்போது நம்ம உள்ள என்டர் ஆனா போதும். இந்திராணி பயோடெக்ஸ். பிஎஸ்சி மாத்திரம் தான் இருக்கு. சரி. இப்ப இவனோடது நான் எடுத்து வச்சிருந்தேன். இங்க போட்டே வச்சிருக்கிறேன். இப்ப நமக்கு இங்கேருந்து இங்க வந்திருக்கு. இவன் 0.78ஓட ரிவர்ஸ் ஆகுறான். அப்படி ரிவர்ஸ் ஆகுறன்னா, ஏற்கனவே எவ்வளோ போயிருந்திருக்கிறான் பாருங்க. இது வந்து அந்த கொரோனா காலகட்டங்கள்ல வந்து அடிச்சு நிமித்தி ஏத்தியிருப்பான் பாருங்க. 60க்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல. ஏத்திட்டான். ஏத்துனா சர 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 சரன்னு இறங்கிட்டான். இறங்கிட்டு திருப்பி 0.786ஓட வரான் அப்படின்னு சொன்னாக்க, இத உடைச்சு மேல போனா தான் அப் ட்ரெண்ட். இதோட அவன் திரும்புனான் அப்படின்னு சொன்னாக்க, அந்த நெக் லைன் மாரி தான் கிட்டத்தட்ட 0.786ங்கிறது கிட்டத்தட்ட நெக் லைன் தான். இந்த நெக் லைன் வந்து இந்த மேல இருக்கக்கூடிய விக்கோட சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால இந்த நெக் லைனோட அவன் திரும்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்க, கீழ வந்து இந்த இடம் இந்த இந்த இடத்துக்காவது மினிமம் வருமாம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு ரூ. 20 இல்லாட்டி அந்த ரூ. 28 அந்த ரேஞ்சுக்கு கூட இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அங்க கிரகம் நம்பரும் 28 தான் நம்ம பார்த்தோம். ஃபர்தரா இறங்க போறானான்னா, இது வந்து இதோட இவன் திரும்பினான்னா கீழ கொஞ்சம் இறக்கம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கக்கூடியது ப்ராஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பார்த்து புக் பண்ணிக்கலாம். மேல ஏறினாலும் கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கும்போது வாங்கினா போதும். இப்போ வந்து அவசரப்படவும் வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பார்த்து ட்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே இல்ல. இந்த வாங்கி போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, கீழ வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லது. இங்க இந்த ரூ. 28 அந்த ரேஞ்சுக்குள்ள வாங்கியிருந்தோம்னா, ரொம்ப நல்லது. வச்சுருங்க பின்னாடி வரும். பட் இன்ட்ரஸ்ட் கவரேஜ் இருக்காது. இதுதான் இந்த கம்பெனிய பத்தின என்னுடைய அப்சர்வேஷன். தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி நண்பர்களே! வாழ்க வளமுடன்.